புதிதாக வாகனங்களை வாங்கும் பொழுதும் அல்லது நெடுந்தூர பயணங்களை துவக்குவதற்கு முன்பும் இந்த எலுமிச்சம்பழத்தின் மீது வாகனத்தை ஏற்றி அந்த எலுமிச்சம்பழத்தை நசுக்கிவிட்டு செல்லக்கூடிய பழக்கம் என்பது இருக்கிறது. இந்த நிகழ்விற்கும் எலுமிச்சம்பழத்திற்கும் ஆன்மீக ரீதியாக ஏதேனும் தொடர்பு உண்டா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நிச்சயமாக தொடர்பு என்பது உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த எலுமிச்சம்பழத்துக்கு என்ன தெரியுமா பேரு? தேவகனி அப்படின்னு சொல்லுவா. தேவகனி அப்படின்னு சொல்லி, என் முக்கணிகள் இருக்கிறது இல்லையா, மா பலா வாழையெல்லாம் இருக்கு, இவைகளை எல்லாம் சொல்லவில்லை. ஏன்னா இந்த முக்கணிகளும் நெய்வேத்தியத்திற்கு ரொம்ப ரொம்ப வசத்தின்னு சொல்றா. ஆனா இந்த முக்கணிகளுக்கு கூட அந்த தேவகனி என்கின்ற அந்த பெயர் கிடைக்கவில்லை. இந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும்தான் தேவகனி அப்படின்னே சொல்றா. ஏன்னு சொன்னா, இந்த முக்கணிகளையும் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, மாப்பலா வாழையெல்லாம் நம்ம இங்கேருந்து இறைவனுக்கு நைவேத்தியமா பண்றோம். ஆனால் இறைவனிடமிருந்து நமக்கு வரக்கூடிய பிரசாதமாகவே இந்த எலுமிச்சம்பழத்தினை பார்க்கிறார்கள். அதனால ஒரு ஆலயத்துக்கு போகும்போது அங்கே ஒரு அம்பாள்கிட்ட ஒரு அர்ச்சகர் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தாருன்னா அந்த பயபக்தியோட வாங்கிக்கிறோம் இல்லையா. அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வாங்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு உணர்வு, அதாவது ஒரு புல்லரிக்கின்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது சேர்ந்துருது. ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு இல்லையா. இந்த அம்பாள்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம கையில் இருக்கும் பொழுது ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கு இல்லையா. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த எலுமிச்சம்பழத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி என்பதுதான். அந்த எலுமிச்சம்பழத்திற்கு இயற்கையாக இருக்கக்கூடிய சக்தி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் விலக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி என்பது இந்த எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. நம்ம ஒரு சயின்ஸ் ரீதியாக நம்ம பார்த்தோம்னா, எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்கிறேன். இது போக அந்த விட்டமின் சி அப்படிங்கிறது நிறையவே இருக்குன்னு சொல்கிறேன். அந்த விட்டமின் சி யாருக்கெல்லாம் டெஃபிஷியன்சியாக இருக்கோ அவெல்லாம் ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட டாக்டர்ஸ் ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பார். இது ஒரு பக்கம். ஆனால் இந்த எலுமிச்சம்பழம் என்பது திருஷ்டி தோஷத்தை போக்க வல்லது. அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு வாகனம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மோட்டாரில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும், என்னதான் நம்ம வாகனத்தை நம்ம கண்ட்ரோலாக ஓட்டுனா கூட அதில் இயங்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் நல்லபடியாக இயங்க வேண்டும். எதிர்த்தாப்புலேருந்து வர்றவன் நல்லபடியாக வரணும் இல்லையா. நமக்கு எந்த விதமான ஆபத்தும் நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த எலுமிச்சம்பழத்தினை பிரார்த்தனை செய்து கொண்டு அதனை அந்த டயருக்கு கீழே வச்சு அது மேலே வண்டியை விட்டு ஸ்டார்ட் பண்ணுறா. இது எதனால்? அந்த எலுமிச்சம்பழத்தை நசுக்குவதன் மூலமாக என்ன நடக்கிறதுன்னு சொன்னோம்னா, இந்த வண்டியை நோக்கி வரக்கூடிய அத்தனை எதிர்மறையான சக்திகளும் விலகிவிடும். ஏதோ ஒரு வண்டி நம்ம மேலே மோத வந்தால் கூட நம்ம விலகி போயிடுவோம், அது தன்னால் அப்படி நகர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் போது கூட சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா, ஜென்ரலாக பஸ்ஸில் போகிறவா கூட என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை பையிலே போட்டு எடுத்துகிட்டு போவா. ஏதோ ஒரு விபத்து என்பது நடந்தால் கூட இவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. நிச்சயமாக அந்த எலுமிச்சம்பழத்திற்கு அந்த சக்தி என்பது உண்டு. எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு பவர் அப்படிங்கிறது எலுமிச்சம்பழத்துக்கிட்ட இருக்கு. அதனால தான் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கூட என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம்னா, எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதில் இந்த குங்குமத்தெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் தடவி அதை வாசலில் வைக்கிறா இல்லையா. இது எதற்காகன்னு சொன்னால், அந்த வாயிற்படியை தாண்டி எலுமிச்சம்பழம் இருக்கக்கூடிய அந்த வாயில்படியை தாண்டி எதிர்மறை சக்திகள் உள்ளே நுழைய முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அதை அத்தனையும் வைக்கிறார்கள். இது நம்பிக்கை என்று சொல்வதை விட இது நிச்சயமாக எல்லோரும் அனுபவபூர்வமாக ஒரு உணர்ந்திருக்கக்கூடிய உண்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அத்தனை மகத்துவம் என்று எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. அதனால்தான் அம்பாள் கோவில் எல்லாத்துலையும் எலுமிச்சம்பழம் மாலையே போட்டு வச்சிருக்கா இல்லையா. அதே மாதிரி பார்த்தோம்னா சுப்பிரமணிய சுவாமி கூட எலுமிச்சம்பழம் மாலைங்கிறத போடுறா. இந்த எலுமிச்சம் என்பது நம்மை காக்கக்கூடிய சக்தி உடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் அப்படி இருக்கு. அதுக்குள்ள ஒரு ரேடியேஷன் அப்படிங்கிறது இருக்குன்னே நம்முடைய சாஸ்திரமானது அடித்து சொல்கிறது. எத்தனையோ பழங்கள் இருந்தாலும் இந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும்தான் அந்த மாதிரி யூஸ் பண்றோம் இல்லையா.
இதில் இந்த அளவுக்கு நன்மை இருக்கிற மாதிரி ஒரு சில தீமைகளும் உண்டு. அதனையும் நாம் புரிஞ்சுக்கணும். என்ன தீமைன்னு சொன்னோம்னா, யாரோ ஒருத்தர் எலுமிச்சம்பழத்தை சுற்றி போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அதனை தாண்டி செல்வதோ அல்லது அதனை மிதித்து கொண்டு செல்வதோ கூடாது. அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி செல்ல வேண்டும். அதே மாதிரி ஒரு வீட்டு வாசலில் ஒரு வீடு புதுசாக கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கா, நம்ம அந்த வீட்டுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கா, நம்ம போகிறோம் அப்படின்னும் பொழுது அவர்கள் அந்த வீட்டினுடைய அந்த வாயில் படியில் ஓரமாக வச்சுருப்பா. அதை போய் நம்ம காலால் தள்ளுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது. நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் சொல்லித்தர வேண்டும். அதனை மிதித்து விட்டாலோ அல்லது காலால் அதனை அகற்றினாலோ அதனை அலட்சியப்படுத்தினாலோ நிச்சயமாக அதிலிருந்து வரக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளுக்கான அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம மேலே வந்து சேர்ந்துடும். இதனையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி கூட செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். தாண்டி போகிறது அப்படிங்கிறதும் கூடாது. ஒதுங்கி வேணாம் போகலாம். அந்த எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் இதனையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டியது. இதை வந்து வெறும் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒதுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்திற்கு இந்த ஆக்கர்ஷண சக்தி என்பது அதிகமாக இருக்கிறது. ஒரு தீய சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது அத்தனையும் உள்வாங்கிக் கொள்கிறது. அது அத்தனையும் உள்ள வாங்கிட்டு அது வெளிப்படுத்துவது நல்ல சக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே, மரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் பொழுது அந்த மரங்கள் என்ன பண்ணுறது, மனிதனுக்கு தேவையில்லாத அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்ள வாங்கிட்டு அந்த மரங்கள் மனிதனுக்கு தேவையான அந்த பிராணவாயுவான ஆக்சிஜனை வெளிப்படுத்துது இல்லையா, அதை நம்ம நம்புறோம்ல. அதே மாதிரி தான் எலுமிச்சம்பழங்களும். எலுமிச்சம்பழம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அந்த மனிதனுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அதை அப்சார்ப் பண்ணிட்டு அங்கிருந்து அது பாசிட்டிவ் எனர்ஜியை கடத்தி கொண்டிருக்கிறது. இதனை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக புதிதாக வாகனம் வாங்கினாலும் சரி அல்லது தொலைதூர பிரயாணத்தின் போதும் சரி, நம்ம அந்த வண்டியிலேயே பயணிக்கல, நம்ம வந்து ஒரு பொதுவாக ஜென்ரலான ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணும்பொழுது கூட வைல் ட்ராவலிங் அப்படின்னு வரும்பொழுதே ஒரு எலுமிச்சம்பழத்தினை பைக்குள்ளாக வைத்திருப்பது என்பது நல்லது. நிறைய பேர் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாக படுக்கையில் இருக்கவா கூட ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடந்திருக்கு, ஒரு ஐசியூவில் இருக்கா அப்படின்னு சொன்னால் கூட என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் தலைமாட்டில் வச்சுட்டு வந்துடுவா. இப்படி இருந்தால் கூட அங்கே அவரையும் அறியாமல் ஏதேனும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்தால் அதனை அந்த எலுமிச்சம்பழம் உள்வாங்கிக் கொள்ளும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.